இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? ஹெல்த்தியா இருக்கிறதுக்கான ஒரு பால்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் இது ஆண்களுக்கு ரொம்பவே உகந்ததுன்னு சொல்லலாங்க. ஏன்னா, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல குறைபாடு சம்பந்தமான நெறைய விஷயங்கள நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணா எந்தெந்த வயதிற்கு ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, சில வகையான மாறுபாடுகள் ஏற்படுது. நிறைய பெண்களுக்கு உடல் உஷ்ணம் இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, அண்டர் வெயிட்ல இருக்கங்க, வெயிட் ஏறவே இல்லை, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றேன், எனக்கு உடல் நல்ல ஸ்டாமினா வரணுங்க. நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க நிறைய பேர் கேட்குற விஷயம் இதுதான். எப்பவுமே டயர்டாவே இருக்குங்க, இப்போ கை கால்கள் எல்லாம் ஒரு மாதிரி வலி இருந்துகிட்டே இருக்கு, இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியான நிறைய கேள்விகள். இதை நம்ம எந்த டைம்ல எடுத்துக்கலாம் அப்படின்னா, எந்த டைம்ல வேணாலும், அதுவும் இரவு நேரத்துல எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. இல்லை மாலை நேரங்களில் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். மாலை நேரங்களில் நம்ம ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணிட்டு வந்திருப்போம், கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹெல்த் மிக்ஸ் எடுக்கலாம். ஸோ கிட்ஸுக்கு இதை தாராளமாக, வீட்டுக்கு நாட்டு சர்க்கரை மட்டும் போட்டால் போதும், இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் குடிச்சிடலாங்க. ஸோ பாலில் மிக்ஸ் பண்ணி தினந்தோறும் இதை எடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த அதிகமான உஷ்ணம் தனிய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் வெயிட் கெயின் ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை நீங்கள் பயன்படுத்தலாம். மசாலா பால் அப்படின்னு சொல்லும் போதே கொஞ்சம் அதிகமான ஒரு ப்ரோட்டீன் அதில் நிறைஞ்சிருக்கும். ஸோ இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கான விஷயங்களும் அதில் இருக்கும். நம்ம பாடியில் ஒரு மசாலா பால் குடிக்கும்போதே நார்மலாக டீ காஃபி தாங்க குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய ஃப்ளேவரே தனியாக இருக்குங்க. ஏன்னா இதில் நம்ம அவ்வளோ விஷயங்களை சேர்த்துருக்குறோம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ஒரு பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இது ஆண்களுக்கு ரொம்பவே உகந்ததுன்னு சொல்லலாங்க. ஏன்னா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல குறைபாடு சம்பந்தமான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணால் எந்தெந்த வயதிற்கு ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, சில வகையான மாறுபாடுகள் ஏற்படுது அப்படின்றத பொறுத்து. ஸோ அதை நம்ம ஒரு ஒன்றா மூலிகைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போது இதில் ஒரு மசாலா பால் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுது, அது ஆண்களுக்கு இது எந்தவாறு உதவி செய்யுது? இது ஆண்கள் மட்டும்தான் எடுக்கலாமா? கிடையாதுங்க, பெண்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பெண்களுக்கு உடல் உஷ்ணம் இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, அண்டர் வெயிட்டில் இருக்குங்க, வெயிட் ஏறவே இல்லை, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு உடல் நல்ல ஸ்டாமினா வரணுங்க. நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க நிறைய பேர் கேட்குற விஷயம் இதுதான். எப்பவுமே டயர்டாகவே இருக்குங்க, இப்போ கை கால்கள் எல்லாம் ஒரு மாதிரி வலி இருந்துக்கிட்டே இருக்குது, இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு இந்த மசாலா பால் எடுத்துக்கலாம். இதுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுறது முருங்கை பிசின். முருங்கை பிசின் அப்படின்னு சொல்றது பொதுவாகவே நிறைய சத்துக்கள் இதில் இருக்கு. சுகர் லெவலை குறைக்கிறதுல இருந்து, நரம்புகளை வலிமையாக்குறதுல இருந்து, கண் பார்வை தெளிவாகிறதுக்கும், உடல் சூடு குறைவதற்கும், ஆண்களுக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு, உடல் சூடு தணிப்பதற்கும், நிறைய பேருக்கு விந்து வெளியேற்றம் தானாக நடந்துட்டு இருக்கு, நாக்டியூனல் எஜாகுலேஷன் இருக்கு இல்லையா, நைட் ஃபால் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது எல்லாமே நமக்கு சரி செய்யறதுக்கும் இது முருங்கை பிசின் நமக்கு பயன்படுது. இந்த மசாலா பால், முருங்கை பிசின் மசாலா பால் எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மசாலா மிக்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, பாலில் எடுத்து இது கலந்து அப்பப்போ நீங்கள் குடிச்சிக்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்குங்க. சரி, இதை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முருங்கை பிசின் இருக்குது பார்த்தீங்களா, நாட்டு மருந்து கடைகள்லேருந்து வாங்கிட்டு வாஷ் பண்ணி வெயிலில் வச்சு நல்லா உலர்த்திக்கோங்க. ஸோ ஈரப்பதம் இல்லாமல் அது உலர்ந்துடணும். எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா 100 கிராம் முதல்ல வாங்கிக்கோங்க. ஸோ 100 கிராம் முருங்கை பிசின் வாங்கிட்டு வாஷ் பண்ணி வெயிலில் வச்சு எடுத்துட்டு இதை நம்ம பவுடர் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ஃபைன் பவுடரா, ஏன்னா ஹெல்த் மிக்ஸ்னாவே நம்ம இதை ஃபைன் பவுடராக தானே யூஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம தனியாக 100 கிராம் எடுத்து ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி இதில் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு நான் சொல்கிறேன். அது எல்லாமே இந்த அளவுப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதனோட சேர்க்கக்கூடியது அக்ரூட். ஸோ 100 கிராம் அளவுக்கு, அதே அளவு தான், எல்லாமே சம அளவு நம்ம சேர்க்க போகிறோம். 100 கிராம் அளவுக்கு அக்ரூட் எடுத்துக்கோங்க. 100 கிராம் பாதாம், 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கணும். 100 கிராம் முந்திரி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிக்கணும்.
சரிங்களா? இதனோட அடுத்தது வேறு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 கிராம் அளவுக்கு ஏலக்காய். ஸோ ஏலக்காய் வந்து நல்லா வெயிலில் உலர்த்தி ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ரொம்ப முக்கியம். 50 கிராம் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கசகசா 20 கிராம் அளவுக்கு கசகசா தேவைப்படுது. ஸோ 20 கிராம் அளவுக்கு கசகசா லைட்டாக நெய்யில் வறுத்து இதுவும் நல்லா ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு முழு ஜாதிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஜாதிக்காய் போதும். நான் சொன்ன அளவுக்கு ஒரே ஒரு ஜாதிக்காய். இதுவும் 1 2 உடைச்சிட்டு நெய்யில் வறுத்து நல்ல ஃபைன் பவுடராக பண்ணி இதனோட நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக இதுக்கு மொத்தத்துக்கும் சேர்த்து 250 கிராம் சாரப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்ல புரோட்டீன் நிறைந்தது. ஆண்களுக்கு முக்கியமானது இந்த சாரப்பருப்பு, புரோட்டீன் நிறைஞ்சிருக்கிறது. ஸோ தினம்தோறுமே இதை வந்து நம்ம உணவுலையும் சேர்த்துக்கலாம். ஸோ சாரப்பருப்பு எப்படிங்க இதில் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 250 கிராம் எடுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்து இதையும் நல்ல ஃபைன் பவுட்ராக, ஸோ எல்லாத்தையுமே நல்ல ஃபைன் பவுட்ராக சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த முருங்கை பிசின் நம்மளுடைய மசாலா பாலுக்கு இதுதான் நம்மளுடைய பவுடர். ஸோ அதில் சேர்க்க போகிற ஹெல்த் மிக்ஸ் இதுதான். ஸோ இதை நல்லா எடுத்துகிட்டு இதில் மொத்தத்துக்குமே சேர்த்து ஒரு கிராம் அளவுக்கு குங்குமப்பூ இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் உங்கள் ஆப்ஷன் தான். ஸோ குங்குமப்பூ இதில் சேர்த்து எடுத்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இதை நம்ம எந்த டைமில் எடுத்துக்கலாம் அப்படின்னா, எந்த டைமில் வேணாலும், அதுவும் இரவு நேரத்தில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லது. இல்லை மாலை நேரங்களில் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். மாலை நேரங்களில் நம்ம ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணிட்டு வந்திருப்போம், கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹெல்த் மிக்ஸ் எடுக்கலாம். ஸோ கிட்ஸுக்கு இதை தாராளமாக கொடுக்கலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம். அதாவது முருங்கை பிசின் மசாலா பால். ஸோ இது பால் நல்லா நீங்கள் கொதி வந்ததுக்கப்புறம் ஸோ நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பாலில் ஒரு கிளாஸ் பாலில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். ஸோ இதில் நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்வீட்டுக்கு நாட்டு சர்க்கரை மட்டும் போட்டால் போதும். ஸோ இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் குடிச்சிடலாங்க. ஸோ பாலில் மிக்ஸ் பண்ணி தினம்தோறும் இதை எடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த அதிகமான உஷ்ணம் தனியாக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் கெயின் ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை நீங்கள் பயன்படுத்தலாம். மசாலா பால் அப்படின்னு சொல்லும்போதே கொஞ்சம் அதிகமான ஒரு ப்ரோட்டீன் அதில் நிறைஞ்சிருக்கும். ஸோ இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கான விஷயங்களும் அதில் இருக்கும். நம்ம பாடியில் ஒரு மசாலா பால் குடிக்கும்போது நார்மலாக டீ காஃபி தாங்க குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய ஃப்ளேவரே தனியாக இருக்குங்க. ஏன்னா இதில் நம்ம அவ்வளோ விஷயங்களை சேர்த்துருக்குறோம். அந்த மூலிகைகளோட மனம், ஏலக்காய் சேர்த்துருக்கோம், ஜாதிக்காய் சேர்த்துருக்கோம். ஸோ இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் அவதிப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்லாவே ஆழ்ந்த உறக்கம் வரும். ஸோ நீர்த்த விந்து அப்படின்னு சொல்கிறது கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம வந்து இன்ஃபெர்டிலிட்டிக்காக வரக்கூடியவங்களுக்கு, குழந்தையின்மை பிரச்சனைக்காக சிகிச்சைக்கு வரக்கூடியவங்களுக்கு நல்லாவே நம்ம சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதற்கு இது நம்ம ஹோம் ரெமடி இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லும்போது நல்ல ரிசல்ட் சொல்கிறாங்க. அந்த பாடி பெயின் இல்லைங்க, ஒரு டயர்ட்னஸ் எல்லாமே நமக்கு குறையுது, நல்ல ஒரு தூக்கம் வருது. எனக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒரு 30 டேஸில் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மெடிசின்ஸோடு சேர்த்து இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த வாட்டரி செமன்னால உயிரணுக்களே இல்லைங்க, 0 கவுண்ட் இருக்குது, ஏசுஸ்பெர்மியா கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், இல்லை டெஸ்டீஸில் நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னாலும் அதை சரி செய்கிறதுக்கும் இந்த மசாலா பால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பாதிப்புகள் மறையுது. ஸோ அதில் ஒரு விஷயந்தான் இந்த முருங்கை பிசின் மசாலா பால். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.